வணக்கம் பிரகாம். அதாவது குடியரசுத் தலைவர் அந்த 14 கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் அந்த கேள்விகள் தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து தற்பொழுது வரும் செவ்வாய்க்கிழமை வழக்கினை விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றது. 5 நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு அமர்வானது வழக்கினை மேற்கொள்ள இருக்கின்றது. தமிழக அரசு அனுப்பிய மசோதாக்கள் மீது தமிழக ஆளுநர் உடனடியாக உரிய முடிவு எடுக்கவில்லை என்பதுதான் பிரச்சனையாக இருந்தது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. அப்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன கூறியது என்றால் 10 மசோதாக்களை மாநில சட்டப்பேரவையில் மறுபரிசீலனை செய்யப்பட்டு மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் அதன் பிறகு ஆளுநர் அதன் மீது முடிவெடுக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது என்பது சட்டவிரோதமானது. ஆளுநர் உரிய முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்துவது சட்ட ரீதியான பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். எனவே ஆளுநர் 1 மாதத்தில் இதுபோன்ற மசோதாக்களில் முடிவெடுக்க வேண்டும். மசோதாவை திருப்பி மாநில சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பினால் ஆளுநர் உரிய பதிலுடன் ஏன் திருப்பி அனுப்புகிறார் என்பது தொடர்பாக உரிய பதிலுடன் 3 மாதங்களில் அதனை திருப்பி அனுப்ப வேண்டும். மசோதா மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டால் 1 மாதத்தில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆளுநர் பரிசீலனைக்காக அனுப்பும் மசோதாக்கள் ஒருவேளை குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பினால் அத்தகைய பரிந்துரை பெறப்பட்ட நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருந்தது. இந்த நிலையில்தான் இந்த தீர்ப்பு குறித்து மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநரிடம் குடியரசுத் தலைவருக்கு காலவரம் நிர்ணயித்தது குறித்து பல்வேறு கேள்விகளை குடியரசுத் தலைவர் எழுப்பியிருந்தார். நான் பார்த்தது போல 14 கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் அவர் நாம் குறிப்பிட்டது போல இந்த 14 கேள்விகள் முக்கியமாக இந்திய அரசியலமைப்பு பிரிவின் பிரிவு 200 கீழ் ஒரு மசோதா ஆளுநருக்கு சமர்ப்பிக்கப்படும் பொழுது அவருக்கு உள்ள அரசியலமைப்பு சட்ட விருப்பங்கள் என்ன என்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அது மட்டுமில்லாமல் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 200 கீழ் ஒரு மசோதா ஆளுநருக்கு சமர்ப்பிக்கப்படும் பொழுது அமைச்சரவையால் வழங்கப்படும் உதவி மற்றும் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்படுகிறாரா என்றும் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 200 கீழ் ஆளுநரின் அரசியலமைப்பு விருப்புரிமையை பயன்படுத்துவது நியாயமானதா என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போல இந்திய அரசியலமைப்பு பிரிவு 200 கீழ் ஒரு ஆளுநரின் நடவடிக்கைகள் தொடர்பாக நீதித்துறை மறு ஆய்வுக்கு முழுமையான தடை கிடையாதா என்பதையும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இப்போ இதுபோன்று நீதித்துறை இதுபோன்ற விவகாரங்களில் தலையிட முடியுமா என்று அவர் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக கருத்தினை தெரிவிக்குமாறும் உச்சநீதிமன்றத்திற்கு அவர் கடிதம் எழுதியிருந்தார். இந்த 14 கேள்விகளையும் கடிதம் எழுதியிருந்தார் உச்சநீதிமன்றத்திற்கு. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றம் வரும் 22ஆம் தேதி இந்த வழக்கை விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றது. நாம் பார்த்தது போல 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது இந்த வழக்கினை விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது இந்த வழக்கினை வரும் 22ஆம் தேதி விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றது. ஆபிரகாம்.